வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 191 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 186 வரைக்கும் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மார்க்கெட் கீழேயே க்ளோஸ் ஆகிட்டு இருந்தால் கூட மார்க்கெட்டோட ட்ரெண்டை மார்க்கெட் மறுபடியும் மெயின்டைன் பண்ணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 192 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து புதிய லோ கிரியேட் பண்ண முயற்சி செஞ்சுருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பையிங் சாதகமாக மாறி 192 உடைச்சு 196 வரைக்கும் மேலே போய் 194.4 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங் கடந்த 2 நாள் மார்க்கெட்டோட க்ளோசிங்கை விட அதிகமாக க்ளோஸ் ஆனது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான விஷயமா அமையுது. இந்த அடிப்படையில் தான் நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை டிசைன் பண்ணுறோம். மார்க்கெட்டோடைய ட்ரெண்டுக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். மார்க்கெட்டோட கடைசி அதாவது டெய்லி மொமெண்டமுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கறது கிடையாது. மார்க்கெட்டோட மொமெண்டமை நம்ம பார்த்தா கூட ட்ரெண்டை மாற்றி முடிவெடுக்கிறது, ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக முடிவெடுக்கிறது, எதிராக முடிவெடுக்கிறப்ப நம்ம பல முறை யோசித்து தான் செயல்படணும். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயந்தான் நமக்கு இப்போ குழப்பத்தில் இருக்க ஸ்டாப் லாஸை எது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணலாம். 194 186 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் போட்டோன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இன்வென்ட்ரி ரிப்போர்ட் அந்த மாதிரி சில பல விஷயங்கள்லாம் மார்க்கெட்டுக்கு நடுவில் வருது. நம்ம என்றைக்குமே இந்த ரிப்போர்ட்டு ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்த்து கண்டுக்கிறது கிடையாது. அது டெய்லி ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, நியூஸ் பார்க்கக்கூடாதுன்னா பார்க்குறதில்ல. பியூர் டெக்னிக்கல்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறது. அதனால் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம்னா 190 ஸ்டாப் லாஸ் போடலாம். அந்த ஸ்டாப் லாஸும் ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா வெயிட் பண்ணி 186 பக்கமாக வரப்போ திருப்பி பை பண்ணி 185 பக்கமாக ஸ்டாப் லாஸ் போடலாம். இந்த 2 பரிசோதனையும் செஞ்சோன்னா நமக்கு கிடைக்க போகிற ஒரே ஒரு முடிவு, லாஸ் கிடைச்சா கூட மார்க்கெட்டோட ட்ரெண்டை பற்றி நமக்கு தெளிவாக தெரியும். அதுக்கப்புறமா நம்ம முடிவை மாற்றலாமா வேணாமான்னு முடிவு செஞ்சுக்கலாம். ஆனால் தொடர்ந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்குன்றது தான் நம்ம எதிர்பார்ப்பு. 202 அப்படின்ற அடுத்த இலக்கை தொடர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.